இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டிவிகேயோட கழக செயலாளர் ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அதன பத்தின இன்னைக்கு அதில என்ன நடந்துச்சு? ஒவ்வொரு செயலாளர் என்ன பேசினாங்க? அந்த கட்சி தலைவர் என்ன பேசினாரு? அப்படிங்கிற ஒரு மெயினான விஷயத்த தான் அதில பேசியிருப்பாங்கள்ல. அதில இருக்கிற மெயினான பாயிண்ட்ட மட்டும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம, அதில் நடந்த முக்கிய நிகழ்வுகள அதுவும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து அரங்கத்துக்குள்ள வராரு. அவர் வரும்போது எல்லா தொண்டர்களும் அங்க சூழ்ந்திருந்தாங்க. அவங்க கையில பார்த்தீங்கன்னா, எல்லாத்து கையிலயும் விசில் இருந்துச்சு. அந்த விசில்ல பார்த்தீங்கன்னா, எல்லாம் சவுண்டு போட்டே இருந்தாங்க. அந்த சவுண்ட்ல அந்த அரங்கம் காது கிழியிற மாரி சவுண்டு கேட்டுச்சு. அந்த சத்தத்தில பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் காது பார்த்தீங்கன்னா, அப்படியே இப்படி குளோஸ் பண்ண மாரி அவரு பண்ணாரு. இது எப்படின்னா, நம்ம ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் நம்ம பார்த்திருப்போம். சிஎஸ்கேவுக்கும், கேகேஆருக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். அப்போ டோனி பார்த்தீங்கன்னா, கிரவுண்டுக்குள்ள வரும்போது அப்போ நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த சவுண்டு போடுவாங்க. அந்த சவுண்ட்ல அந்த கேகேஆரோட ஃபீல்டர் பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரே ரசல் பார்த்துருப்பீங்க. அவர் பார்த்தீங்கன்னா, அப்படியே காது பொத்துவாரு. அதே மாரி தான் இந்த நிகழ்வு இருந்துச்சு அதில. ஃபர்ஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம செங்கோட்டையன் தான் பேச வந்தாரு. அவர் பேச வரும்போது என்ன சொன்னாருன்னா, இப்போ நம்ம கட்சி சின்னத்த நம்ம அறிவிச்சுட்டோம். அதனால எல்லாத்து கையிலும் பார்த்தீங்கன்னா, இப்போ விசிலுங்கிறது இருக்கு. ஆனா, கூடிய சீக்கிரத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம போலீஸ் கையில இருக்கட்டும், இல்ல நம்ம கண்டக்டர் கையிலயா இருக்கட்டும், எங்கெங்க இந்த விசில்லாம் யூஸ் பண்றாங்களோ, அவன் கையில பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரம் இந்த விசில் இருக்காது அப்படின்னு சூசகமா சொன்னாங்க. எதுக்கு அவர் அப்படி சொல்லியிருக்காருன்னா, இப்போ நம்ம தாவேகா சைட்லேருந்து ஏதாச்சும் ஒண்ணு புதுசா கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழுத்தம் தந்து அத வர விடாம அப்படி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதுக்காக அவர் சூசகமா இந்த மாரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, இப்போ இந்த நம்ம ரூ. 1000 குடுத்த இப்போ எதிர்க்கட்சியா இருக்கட்டும், இல்ல வேற எந்த கட்சியா இருக்கட்டும், அந்த கட்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் ரூ. 1000வும் நம்மளுக்கு தெரியும். பிரியாணி இந்த மாரி தந்தா தான் வருவாங்க. ஆனா, நம்ம கட்சிய பொறுத்த அளவுக்கும் ரூ. 1 கூட செலவு பண்ணாம, இவ்ளோ கூட்டம் வந்திருக்கே அப்படின்னு அவரு ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்ச மாரி தான் நம்ம எதிர்க்கட்சிய பத்தி நெறைய விமர்சனங்கள அவர் முன் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்தது எல்லா செயலாளரும் ஒவ்வொருத்தரா பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பேசினதுல எனக்கு புடிச்ச ஒரு பாயிண்ட் நான் என்னங்கிறது மட்டும் நான் இதில கவர் பண்றேன். அதில பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப புடிச்சது என்னதுன்னா, ஆண்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் தராம, அதில பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டத்தில பெண்களுக்கும் முக்கியமா முன்னுரிமை தந்திருக்காங்க. அத பார்க்கும்போது ஒரு வியப்பா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு செயலாளர் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய்க்கு முன்னாடி விஜய்க்கே பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி ஸ்டோரிய சொல்லியிருந்தாரு. அது பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நாஞ்சில் சம்பத் பேச வந்தாரு. அவர் என்ன பேசினார்னா, இந்த மொழி போர பத்தி நெறைய பேசியிருந்தாரு. இந்த மொழி போருக்காக நெறைய பாடுபட்டவங்க, அதுக்கப்புறம் மொழி போர்ல உயிரிழந்தவங்க, அதுக்கப்புறம் இந்த மொழி போருக்காக யார் யார் போராடுனாங்களோ, அவங்களயாச்சு பார்த்தீங்கன்னா, நினைவு கூறி அவங்கள பார்த்தீங்கன்னா, பெருமைப்படுத்துற மாரி அவர் பேசியிருந்தாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிரபாகரன் அவர் பேச வந்தாரு. அவரு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் பார்த்தீங்கன்னா, விஜயோட படத்த அவ்வளோக்கு நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா, அவர் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா வயசானவர் மாரி தான் இருக்காரு. அவர் மேக்ஸிமம் இந்த எம்ஜிஆர் படம், அந்த மாரி நெறைய படம் தான் பார்த்திருப்பாரு. அதனால இந்த விஜய் படம் நெறைய பார்த்ததில்ல அப்படின்னு ஆரம்பிச்சாரு. ஆனா, அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, விஜயோட டயலாக் இப்ப இந்த கில்லி படத்துல ஒரு டயலாக் வரும் தெரியுமா? எல்லா ஏரியாலயும் அண்ணா தான் கில்லி. அந்த மாரி அந்த டயலாக் வரும் தெரியுமா? அந்த டயலாக்க பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லி ஆரம்பிச்சாரு. கடைசியா பார்த்தீங்கன்னா, முடிக்கும்போது நம்ம எம்ஜிஆர் பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்ட பாடி அந்த அவர் உரைய பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நிறைவேற்றினாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நிர்மல் குமார் பேச வந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, இப்ப இருக்கிற இந்த டிவிக்கு எப்படி நம்ம வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் டிப்ஸ் அவர் தந்தாரு. அது மட்டும் இல்லாம, இந்த எலக்ஷன் தான் ஃபர்ஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, டிவிக்கே சந்திக்க போற முதலமைச்சருக்கான எலக்ஷன். இந்த எலக்ஷன நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறதையும் அவரு அதுல தெளிவா சொல்லியிருந்தாரு. இவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அருண்ராஜ் பேச வந்தாரு. இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்பதான் நம்மளுக்கு அந்த விசில் சின்னம் அது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ தேர்தல்ல இந்த விசில் சின்னம் நம்மளுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இத வச்சு நம்ம எப்படி நம்ம இந்த விசில் சின்னத்த ப்ளஸ்ஸா நம்ம மாத்தணும் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் இதெல்லாம் அவர் பேசியிருந்தாரு. இவரும் பார்த்தீங்கன்னா, இப்போ 2 மாசம், 3 மாசத்துல பார்த்தீங்கன்னா எலக்ஷன் வரப்போகுது. அந்த எலக்ஷனுக்கான பணிய எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் டிப்ஸும் அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதவ அர்ஜுனா பேச வந்தாரு. இவரு எல்லாம் பண்ணாததுல எனக்கு இப்ப இப்ப எல்லாம் பேச வந்தாங்க. ஆனா, அவங்க எதுவும் ஒண்ணு பண்ணாதது இவர் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு சிறப்பா ஒண்ணு பண்ணியிருந்தாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, இப்ப எல்லாம் உட்கார்ந்திருந்தாங்க. பேச வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா சால்வ அப்படி இல்லாட்டினா ஸ்ட்ரெயிட்டா போய் பேசிட்டு, இல்லாட்டினா விஜய்க்கு பார்த்தீங்கன்னா, கை குடுத்துட்டு அப்படிதான் வந்தாங்க. இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா,
ஒரு புத்தகம் தந்திருந்தாரு. அது யாரோட புத்தகம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்ஜிஆரோட புத்தகம் தந்திருந்தாரு. அது எனக்கு பார்க்கும்போது நல்லா எப்படி சொல்றது? ஒரு நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. ஏன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஷால்வ இந்த மாரி தான் எல்லாம் குடுக்குறாங்க. இந்த மாரி ஒரு புத்தகம் தந்தா, அவங்க அறிவும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வளரும் அப்படின்னு யோசிச்சு, அப்படி ஏதாச்சும் புதுசா தரலாம். அத விட்டு எல்லாம் ஷால்வ போடுறது, இதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியல. அப்படி உங்களுக்கு இதுக்கு ஏதாச்சும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கா? அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அது கீழ இருக்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனா எதிர்க்கட்சிகள பத்தி நெறைய பேச ஆரம்பிச்சாரு. நம்ம ஏடிஎம்கேவா இருக்கட்டும், இல்ல இப்போ கரண்ட்டா இருக்கிற டிஎம்கேவா இருக்கட்டும், இல்ல பிஜேபியா இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, நல்லா விமர்சனம் பண்ணியிருந்தாலே சொல்லலாம். கொஞ்சம் கூடுதலா பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎம்கேவ தான் நெறைய விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம, இவர் பார்த்தீங்கன்னா, விசிக தலைவர் திருமாவளவன் இருக்கார்ல, அவரையும் பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணியிருந்தாரு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். இவர் பார்த்தீங்கன்னா, அந்த திருமாவளவன் இருக்கார்ல, அவர் கட்சியில இருந்தா, இவர் வந்து இப்போ தாவேக்கால வந்து இணைஞ்சிருக்காருன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த கட்சியும் பத்தியும் நெறைய விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த கள்ள ஓட்ட பத்தியும் நல்லா அற்புதமா சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ஓட்டோட மகிமை எவ்வளோ பெரியசு அப்படின்னையும் அதையும் சிறப்பா சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம புசி ஆனந்த் வந்து பேசினாரு. அவர் என்ன பேசினாருன்னா, இப்ப இந்த கழக செயலாளர் இருக்காங்கல்ல டிவிகேல, இவங்களோட பொறுப்பு என்னென்ன அப்படின்னு இவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்னா சொன்னாரு. இப்போ நம்ம பேசிக்ல இருந்து ஒர்க் பார்க்கறது பார்த்தீங்கன்னா, இந்த செயலாளர் தான். இவங்க தான் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் பொறுப்பா எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவரும் பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்டு திருட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம கள்ள ஓட்டா இருக்கட்டும், ஒரு ஓட்டோட மகிமை எவ்வளோ அப்படிங்கிறது இவரும் கொஞ்சம் எடுத்து தெளிவா சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் கடைசியா தான் பார்த்தீங்கன்னா, நம்ம டிவிகே தலைவர் விஜய் பேச வந்தாரு. அவர் வரும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு சோகமான மூஞ்சி வச்சுட்டு வந்தாரு. வந்துட்டு இப்போ எல்லா கீழ இருக்கிற ரசிகர்களும் பார்த்துட்டு, தொண்டர்கள பார்த்து ஒரு விஷயம் கேட்டாரு. என்ன பார்த்தா மேலிடத்துலேருந்து அழுத்தம் தர மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்டாரு. அப்படி கேட்டுட்டு என்ன சொன்னாருன்னா, நம்மள பார்த்தீங்கன்னா யாராலயும் அழுத்த முடியாது அப்படின்னு சொன்னாரு. ஆனா இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, ஆமா மேலிடத்துலேருந்து நம்மளுக்கு அழுத்தம் தந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ எதிர்க்கட்சிகள் இப்போ அறிக்கை விடுறாங்கல்ல, நாங்க கட்சியில இப்போ இந்த எலக்ஷன்ல ஜெயிச்சா இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அத பத்தி விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் இவரும் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கள்ள ஓட்டுகள் இருக்குல்ல, அத பத்தி அற்புதமாவே சொல்லியிருந்தாருன்னு சொல்லலாம். கள்ள ஓட்ட எப்படி நம்ம தடுக்கணும், இப்போ பூத்த பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்லாம் தெளிவா சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரோட பாணியிலேயே ஒரு குட்டி கதையும் சொல்லியிருந்தாரு. அந்த கதையும் பார்த்தீங்கன்னா, நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எ எல்லாம் விசில் அடிச்சுட்டாங்க. இவர் மட்டும் அடிக்கலையே அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கும்போது, லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, இவர் ஜோப்லேருந்து எடுத்து விசில் அடிச்சு, அவருக்கு சொந்தமான ஒரு டயலாக் இருக்கும்ல. நம்ம பிகில் படத்துல சொல்லுவாங்கல்ல, "கப்பு முக்கியம் பிகிலு" அப்படின்னு. அந்த டயலாக்கையும் சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல அவரோட பேச்ச முடிச்சுட்டாரு. இத சொல்ல மறந்துட்டேன். இப்போ ஊழல் இதெல்லாம் எப்படி நடக்குது? இப்போ டிஎம்கேயோட ஊழல்கள் இதெல்லாம் நடக்குதுல்ல, அத பத்தியும் பார்த்தீங்கன்னா, அற்புதமா சொல்லியிருந்தாரு. இப்போ டிஎம்கேல இப்போ மேல இருக்கிறவங்க தான் இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னும் தெளிவா சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நிக்க வச்சு ஒரு உறுதிமொழி எடுத்திருந்தாங்க. அதுவும் பார்க்க ஒரு யாரும் பண்ணாதது பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு சிறப்பாவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கடைசியா பார்த்தீங்கன்னா, எல்லாம் மேடைக்கு வந்து விசில் சின்னத்த எடுத்து வச்சு, இதான் நம்ம கட்சியோட சின்னம் அப்படின்னு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க. இதோட பார்த்தீங்கன்னா, இந்த செயலாளர் கூட்டம் முடிவுக்கு வந்தது. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டத்தில நடந்தது. நான் உங்கள்ட்ட சொல்லணும்னு இருந்தேன். அத நான் சொல்லிட்டேன். நான் சொன்னதுல இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அத கீழ இருக்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் வீடியோ பத்தி நம்ம பேசணும்னாலும், அது என்ன வீடியோ அப்படிங்கிறது கீழ இருக்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. உங்கள அடுத்த வீடியோல நான் சந்திக்கிறேன்.